வாங்க மக்களே, ஆடு மேய்க்கலாம். இன்னைக்கு தட்டு எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கிறேன். எல்லாம் சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இவர் இருக்கிறாருல்ல, இவருக்கு பிறந்து 2 மாதம் ஆகுது. இவர் புழக்கப்பட்டார். இவர் புழக்கையில் ஒரு வித்தியாசம் வந்திருக்குது. வாங்க உங்களுக்கு காட்டுறேன். இந்த வித்தியாசத்தை பார்த்து நான் பயந்து போயிட்டேன். நெளியுது. குடலு மாதிரியே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? புழுவு புழு இல்ல, புழுத்த பட்டை புழு. இதுவும் நம்ம உடம்புல இருக்கும். பட்டை புழு மேய மாட்டேங்கிறான்னு சொல்லி நேற்று பிரண்டை தட்டி வச்சேன் வாயில. அதையே அப்படி பண்ணுற இரு, அது நெளிதான் பார்க்கலாம். நெளியுது. இந்த பிரண்டையும் உப்புகள்லையும் கசக்கி வாயில் ஊற்றி விட்டேன் நேற்று பொழுதோட. குட்டி மேய மாட்டேங்குதுன்னு இது வந்திருக்குது. இப்போ இன்னும் ஒன்று இது மாதிரி வரும். ஆடு சரியாக உணவு எடுக்கலைன்னா, இது ஆட்டோடைய குடலில் இருந்துச்சுன்னா ஆடு சரியாக உணவு எடுக்காது, ஆடு தேராது. இதுக்கான வைத்தியம் நான் பிரண்டையும் உப்புக்குள்ளேயும் போட்டு நசுக்கி அரை சங்கடை ஊற்றி விட்டேன். அதனால தான் இது வந்திருக்குது. நம்ம உடம்புலையும் இது இருக்கும். அதனால தான் நம்ம பிரண்டை சட்னி செஞ்சு சாப்பிட்றது. அது நோண்டாத விடு. அது எதுலேயும் ஒன்று எடுத்துகிட்டு போய் எஞ்சி இப்படி கோழி முழுங்குச்சுன்னா கோழி தேராது.